நாம் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் அனலைசிஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கு ட்ரேடிங் சிஸ்டம் நல்லதாக டெவலப் பண்ணணும். அப்படி ஒரு நல்ல சிஸ்டமை உருவாக்க நாம் இங்கே வால்யூம் அண்டு பிவோட் பேஸ்டு அனலைசிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ட்ரேடரும் இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும். பிவோட் மெத்தட், வால்யூம் ப்ரொஃபைல் மெத்தட் எல்லாமே மார்க்கெட்டோட ப்ரைஸ் அண்ட் வால்யூம் வச்சு டிரைவ் பண்ண மார்க்கெட் உருவாக்கிய தகவல்கள். ப்ரைஸ் பேஸ்டு, அதனால் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு, நாளைக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுல ஒரு லீடிங் இண்டிகேட்டர். ஃபஸ்ட்டு வால்யூம் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்பேங்க. இதை நமக்கு கொடுத்த பீட்டர் ஸ்டைல்மேயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மார்க்கெட்டுங்கிறது என்னங்க? பையர் செல்லருக்கு இடையில ட்ரேட் நடக்கிற இடம். இப்போ மார்க்கெட்டில் ஒவ்வொரு 5 நிமிஷத்தில் நடக்கிற மொத்த வால்யூமை இது வந்து 5 மினிட்ஸ் சார்ட். இந்த 5 மினிட் சார்ட்டில் அந்த 5 நிமிஷத்தில் நடக்கிற மொத்த வால்யூமை கீழே நமக்கு காட்டும். அதே 15 நிமிஷ சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 15 நிமிஷ கேண்டலில் நடக்கிற மொத்த வால்யூமை கீழே நமக்கு காட்டும். இதுவே டே கேண்டலுக்கு மாற்றினீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஷேர்ஸ் ட்ரேட் ஆச்சு, எத்தனை லட்சம் ஷேர் ட்ரேட் ஆச்சு, எவ்வளோ லாட் ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத வால்யூம் நமக்கு கீழே காட்டும். இதெல்லாமே குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஷேர்ஸ் இல்லை லாட்ஸ் ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே வால்யூம் ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட விலையில் எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு தக்காளி விலை ஒரு மாதத்தில் 25 நாள் 30 ரூபாலேருந்து குறைந்த விலை 30, 60, அதிக விலை இதுக்குள்ளேயே தான் வியாபாரம் ஆகிட்டு இருந்திருக்குங்க. ஒரு சில நாள் மட்டுமே 30க்கு கீழேயும் 60க்கு மேலேயும் போயிருக்கு. பெரும்பாலான நாள் 30 to 60க்குள்ளேயே விலை இருந்திருக்கு. இதை வேல்யூ ஏரியான்னு சொல்கிறோம். பெரும்பாலான நாள் ட்ரேடான ஏரியாவை வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இதோட அதிகபட்ச விலை 60 வந்து வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு சொல்கிறோம். குறைந்தபட்ச விலையை 30 வேல்யூ ஏரியா லோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த 25 நாளில் ஒரு 15லேருந்து 20 நாள் பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேயே அதிகமாக விற்றுருக்கு தக்காளி விலை. அந்த அதிகபட்சமாக ஒரே விலையில் விற்ற இது இடத்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். பிஓசி, பாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தக்காளி விளைச்சல் மழை பெஞ்சு பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் என்னாகும்? டிமாண்ட் அதிகமாகும். அதனால இந்த 60 ரூபாங்கிற வேல்யூ ஏரியா கையை தாண்டி 70, 80, 90, 100ன்ட்டு தக்காளி விலை ரொம்ப அதிகமாயிடும். இதுவே விளைச்சல் நல்லா இருந்து ரொம்ப விளைச்சல் அதிகமாயிட்ட என்னாகும்? இந்த 30 ரூபாய்க்கு கீழே போய் 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபான்ட்டு இது விலையே கிடைக்காம விவசாயிகள் கீழே கொட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி புது வேல்யூவை தேடி விலை கீழே போயிடும். அதே மாதிரி புது வேல்யூவை தேடி விலை மேலேயும் போகும். எப்போவுமே விலை அதற்கான சரியான வேல்யூவை நோக்கி நகரும். இப்போது நம்ம இங்கே ஷேர் மார்க்கெட்டில் வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறோன்னா, வால்யூம் ப்ரொஃபைலில் வால்யூமை வந்து குறிப்பிட்ட விலையில் இந்த 274 ரூபாவில் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ ஷேர்ஸ், எவ்வளோ லாட்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஒரு நாளோட 70% ட்ரேடிங் வால்யூம் நடக்கிற ஏரியாவை வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூ ஏரியா. இந்த 70% வால்யூம் நடக்கிற இடத்துடைய அதிகபட்ச விலையை வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு சொல்கிறோங்க.
VAH வேல்யூ ஏரியா ஹைன்னு சொல்கிறோம். இதுவே குறைந்தபட்ச விலை அந்த 70% வால்யூமில் குறைந்தபட்ச விலையை வேல்யூ ஏரியா லோ அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. இதில் ஒரு குறிப்பிட்ட விலையில் அந்த நாளில் எந்த விலையில் அதிகமான வால்யூம் நடந்திருக்கோ அதை தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம், POC. இது கிளியர் தானுங்க? இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த குறிப்பிட்ட விலையில் தான் அதிகமான வால்யூம் நடந்திருக்கு. இப்போ அந்த ட்ரேடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அந்த இடத்துக்கு விலை வரும்போது அந்த விலை மேலே கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒன்று அவங்க பொசிஷனை ஆட் பண்ணலாம், இல்லை எக்ஸிட் ஆகலாம். அதுதான் நிறைய வால்யூம் நடந்த விலையை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இது கிளியர் தானுங்க? ஏன் இந்த 30% ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறது இல்லைன்னா, இங்கே பாருங்கள் வால்யூம் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. இங்கே இந்த 30% ஏரியாவில், இந்த 70% ஏரியாவில் தான் வால்யூம் மிக அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. அதனால தான் வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். இது கிளியர் தானுங்க? வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். 70% ட்ரேடிங் வால்யூம் நடந்த ஏரியாவை தான் வேல்யூ ஏரியான்னு சொல்கிறோம். சரி, எதுக்காக இந்த ப்ரீவியஸ் டேவோட தகவல்களை இன்னைக்கு ட்ரேடிங் செஷனில் ஏன் யூஸ் பண்ணுறோம்? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பழசு ஆயிராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முன்னாடி நாளோட வால்யூம், ப்ரைஸ் இது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரேடர்ஸ் உருவாக்குன தகவல்கள். இது ஒரு நியாயமான விலையை கொடுக்கறதுனால இன்னைக்கோட விலையில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க உதவுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 30% ஏரியாவை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லைங்க, வேல்யூ ஏரியா தான் எடுத்துக்கிறோம். இந்த LNT சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ. ஒவ்வொரு இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாக், இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே இருக்குது. இதே நிஃப்டியோட சார்ட்டில் பாருங்கள், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, ஆனால் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே மேலே இருக்குது. இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாரத்தோட வேல்யூ ஏரியா, அந்த குறிப்பிட்ட வாரத்தோட திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மொத்த வால்யூம் நடந்த ஏரியாவை வீக்லி வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். வீக்லி வேல்யூ ஏரியா, அந்த வீக்லி வேல்யூ ஏரியாவோட ஹை 70%, அந்த வாரம் ஃபுல்லாக 70% அதிகபட்சமாக வால்யூம் நடந்த ஏரியாவை, இங்கே பாருங்கள் எப்படி வால்யூம் அதிகமாக நடந்திருக்குன்னா, அந்த ஏரியாவை தான் வீக்லி வேல்யூ ஏரியா ஹை, அதோட லோ வீக்லி வேல்யூ ஏரியா லோ. அங்கே ஒரு குறிப்பிட்ட விலையில் எங்கே அதிகமாக ட்ரேட் நடந்துச்சோ வால்யூம், அந்த இடத்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் பாருங்கள், இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரேட் நடந்தாலும் இந்த குறிப்பிட்ட கீழையும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்தபட்ச வால்யூம் தான் நடந்திருக்கு. இந்த 70% ஏரியாவில் தான் அதிகமான வால்யூம் நடந்திருக்கு. சரி, இதை எப்படி நம்ம ட்ரேடிங் வியூவில் பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடு பேனலில் வந்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு கீழே ப்ரிடிக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட் டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியில் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை ஃபேவரட் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரைட் சைடு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நாளோட வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:15 கேண்டல்லேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சாயங்காலம் 3:30 மணி கேண்டில் வரைக்கும் ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அன்னைக்கோட வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு கிடச்சிரும். இதில் நம்ம பார்த்ததுலேருந்து வித்தியாசமாக இருக்குன்னா இதில் ஒரு சில செட்டிங்ஸ் மாற்றணுங்க. நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வால்யூம்னு இருக்குது. இந்த அப் அண்ட் டவுன் வால்யூமை நம்ம டோட்டல் வால்யூமாக பார்க்க போகிறோம். நம்ம உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை அப் அண்ட் டவுன் வால்யூமாக மாற்றி பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம டோட்டல் வால்யூமாக பார்க்குறோம். வேல்யூ ஏரியா வால்யூம் 70%. ஓகேங்களா? இதே ஸ்டைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூ ஏரியா விட்த் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறோம்.
இந்த வேல்யூ ஏரியா விட்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் கோடு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை மறைக்கிற மாதிரி இருக்கிறதுனால நாம் இதை 5 அப்படின்னு மாற்றுறோங்க. நீங்கள் எப்போ வேணும்னாலும் இதை அதிகம் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இந்த ஏரியாவில் கம்மியாயிடுச்சு. இதே 30ன்னு போட்டிங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதனால் இப்போதைக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கம்மி பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ உங்களுக்கு அதிகம் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹை லைனை எனேபிள் பண்ணுறோம், வேல்யூ ஏரியா லோ அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டில் நமக்கு செட்டிங் எப்போவுமே சேவ் ஆகிடுச்சு. எப்போவுமே நமக்கு இந்த மாதிரியே கிடைக்கும். எப்போ வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் செட்டிங்கை. ஸோ வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதே அதுக்கு முன்னத்த நாளோட வேல்யூ ஏரியா ஹை வேணும்னு வைங்க. இங்கே கிளிக் பண்ணி 9.15 கேண்டில் கிளிக் பண்ணி 3.3 கேண்டில் வரைக்கும் ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னத்த நாளோட வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு கிடச்சிடும். இப்போ எப்போ இந்த அனலைஸ் முடிஞ்சோன்னா நாம் இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தோட மொத்த வால்யூம்னா அந்த வாரத்தோட தொடக்க நாள் திங்கக்கிழமையோட காலையில் 9.15 கேண்டிலில் வச்சு ட்ராக் பண்ணி அந்த வாரத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை கேண்டில் வரைக்கும் கொண்டு வந்து ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வாரத்தோட மொத்த வேல்யூ ஏரியா நமக்கு கிடச்சிடும். வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது எப்போ வேணால் நீங்கள் செட்டிங்கில் போய் இந்த வேல்யூ ஏரியா விட்டுங்கிறத அதிகம் பண்ணி எங்கே வால்யூம் அதிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு அனலைஸ் முடிஞ்சோன்னே இதை வந்து சிறுசு பண்ணிடலாம். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கை மறைக்கிறது மாதிரி இருக்குங்காட்டிக்கு. இந்த அனலைஸ் முடிஞ்சோன்னே நீங்கள் இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எப்போவுமே நம்ம வால்யூம் ப்ரொஃபைலில் இப்போ நாளைக்கோட டேட்டுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் இன்றைக்கோட டேட்டில் வச்சு க்ரியேட் பண்ணி பார்ப்போங்க. இன்றைக்கோட விலையை வச்சு நாளைக்கான அனலைசிஸை பண்ணுவோம். அதனால் இது கிளியராக புரிஞ்சது தானுங்க எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் வீக்லி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இது போன வாரத்தோட வேல்யூ ஏரியா ஹை, ரிலையன்ஸ் ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரேடான வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ அடுத்த வாரம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஏரியாலேயே ஓப்பன் ஆகிருக்கு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஏரியாலேயே ஓப்பன் ஆகி அதற்கு மேலேயே தொடர்ந்து ட்ரேட் ஆகிருக்கு. மறுபடியும் ஒருக்கா வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு வந்திருக்கு. அந்த ஏரியாலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விலை மேலே போயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே விலை வராத வரைக்கும் விலை மேலே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படிங்கிறத நமக்கு இது உணர்த்துது. ஸோ வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ. இது சரியாக புரிஞ்சது தானுங்க. தக்காளி விளைச்சல் குறைஞ்சு விலை மேலே போச்சு இல்லைங்க, அதே மாதிரி ஷேர் விலையும் எப்பொழுதும் அதற்கான சரியான வேல்யூவை நோக்கி நகரும். அந்த நகர்வை தெரிஞ்சுக்க இந்த சிறப்பான டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு நாளுடைய ரேஞ்ச் ஆஃப் த மார்க்கெட். ஒரு நாளோட ரேஞ்ச், அது என்ன ஒரு நாளோட ரேஞ்சுன்னா ஒரு நாளுடைய அதிகபட்ச விலை, அதே மாதிரி குறைந்தபட்ச விலை. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. ஏன் முக்கியமானது யோசிங்க. அதிக விலைனா ஹைக்கு மேலே யாரும் வாங்க வரல. அதாவது இங்கே வாங்க வர்றவங்க விலை அதிகம்னு நினைக்கிறாங்க. கீழே வாங்கினவங்க எல்லாரும் லாபம் புக் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் குறைந்தபட்ச விலை. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலை இந்த லோக்கு கீழே யாரும் விற்கிறதுக்கு வரவில்லை. இப்போ அடுத்த நாள் விலை மேலே போகணும்னா என்ன நடக்கணுங்க? இந்த அதிகபட்ச விலையை தாண்டி, நேத்திக்கோட அதிகபட்ச விலையை தாண்டி
நேற்று இந்த விலையை அதிகம்னு நினச்சவங்க மனசு மாறி பை பண்ண வரணும். இதுவே அந்த விலையை விட்டு கீழே போகணும்னு என்ன நடக்கணும்? நேற்றுக்கு இது குறைந்த விலைன்னு நினச்சவங்கெல்லாம் மனசு மாறி இந்த விலைக்கு கீழே விற்க வரணும். இதனால தான் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. நம்ம ட்ரேடிங் சிஸ்டமில் இதோட பங்கு ரொம்ப அதிகம். நம்ம இதை பிளாட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட இண்டிகேட்டரில் அடுத்த நாளோட சார்ட்டில் தான் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ காட்டும். இது நேற்றுக்கோட ஹை லோ அடுத்த நாள் சார்ட்டில் நமக்கு ஈஸியாக காட்டும். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்குறக்கு. இப்போ இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. முன்னாடி நாள் தொடர்ந்து விலை கீழே இறங்கியிருக்கு. அடுத்த நாள் காலையில் விலை இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஓப்பன் ஆகி நேற்றுக்கோட விலைக்கு கீழே போக முடியல. போக முடியாதனால மேலே போயிடுச்சு விலை. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள். நேற்றுக்கோட ஹை, நேற்றுக்கோட லோ. மார்க்கெட் இதுக்கு இடையில ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றுக்கோட ஹைக்கு மேலே ரொம்ப நேரம் ட்ரேட் ஆக முடியவில்லை. மறுபடியும் மார்க்கெட் பல தடவை நேற்றுக்கோட ஹைலியை உடைக்க முடியாமல் அங்கேயே இருந்திருக்கு. அதே மாதிரி லோ ஏரியாவுக்கு கீழேயும் போக முடியாமல் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கு. இதனால தான் சொல்கிறேன், முன்னத்து நாளோட ஹை அண்டு லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹைக்கு மேலே போனால் தான் பையர்ஸ் புதுசாக வருவாங்க. அதே மாதிரி லோவுக்கு கீழே போனால் தான் புது செல்லர்ஸ் வருவாங்க. இப்போ இந்த ப்ரீவியஸ் டே ஹை லோவோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. இதை வச்சு ட்ரேடர்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் 3 விதமான ஓப்பனிங் ரேஞ்சஸ் இருக்குது. ரேஞ்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல, முன்னத்து நாளோட அதிகபட்ச விலை, குறைந்தபட்ச விலை. இங்கே வேல்யூங்கிறது அந்த 70% வேல்யூ ஏரியா. இதில் 3 விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. இன்சைடு ரேஞ்ச், இன்சைடு வேல்யூ, இன்சைடு ரேஞ்ச், அவுட் சைடு வேல்யூ, அவுட் சைடு ரேஞ்ச், அவுட் சைடு வேல்யூ. இப்படி ஒவ்வொரு நாள்லையும் ஒரு மாதிரி ஓப்பனிங் நடக்கும். இந்த நாட்களில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் சார்ட்டில் நேற்றுக்கோட வால்யூம் ப்ரொஃபைலை நம்ம பிளாட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் 70% வேல்யூ ஏரியா. ஓகேங்களா, 70% வேல்யூ ஏரியா. ஆனால் அன்றைக்கோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கோட ப்ரீவியஸ் டே ஹை வந்து இது இங்கே இருக்குது. ரேஞ்சு ரொம்ப அதிகம். அன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டே ஹை இது. ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை. மார்க்கெட் ஆனால் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? இந்த 70% வால்யூம் ஏரியாவுக்கு உள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த 70% வேல்யூ ஏரியாவுக்குள்ளே ஓப்பன் ஆகிற ஏதா தான் இன்சைடு ரேஞ்ச். நேற்றைக்கூட ஹை அண்ட் லோக்குள்ளேயும் நேற்றைக்குடைய 70% வேல்யூ ஏரியாவுக்குள்ளேயும் ஓப்பன் ஆகிருக்குங்காட்டிக்கு இன்சைடு ரேஞ்ச், இன்சைடு வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அது அந்த 70% வேல்யூ ஏரியா கையை உடச்சி மேலே போக முடியல. அதே மாதிரி நேற்றுக்கோட லோவை உடச்சும் வேல்யூ ஏரியா லோவை உடச்சும் கீழே ப்ரைஸ் போக முடியவில்லை. இந்த மாதிரி நாட்களில் தான் ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. இங்கேயும் பாருங்கள், மறுபடியும் ஒருக்கா இந்த வேல்யூ ஏரியா கையை உடைக்க பார்த்துருக்காங்க, முடியல. இதே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளோட வேல்யூ ஏரியா இது. லோ, ப்ரீவியஸ் டே லோ இங்கே, ப்ரீவியஸ் டே ஹை, வேல்யூ ஏரியா ஹை பக்கமே. இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? 70% வேல்யூ ஏரியாவுக்கு உள்ள நேற்றுக்கோட ஹை லோக்குள்ள இன்சைடு ரேஞ்ச், இன்சைடு வேல்யூ. இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள், தொடர்ந்து சைட்வேஸ்லேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. வேல்யூ ஏரியா லோ ஏரியாலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதுக்காக இன்சைடு ரேஞ்ச், இன்சைடு வேல்யூவில் ஓப்பன் ஆனால் அப்படியே இன்சைடு ரேஞ்சுக்குள்ளேயே வேல்யூக்குள்ளேயே தான் இருக்குமா அப்படின்னா இல்லைங்க. எப்போ வேணால் ட்ரேடர்ஸோட சென்டிமெண்ட் லைவ் மார்க்கெட்டில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 70% வேல்யூ ஏரியாவுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றுக்கோட ஹை லோக்கு உள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்துலேயே மார்க்கெட்
70% வேல்யூ ஏரியா அண்டு ப்ரீவியஸ் டே லோவை உடச்சி கீழே வந்துடுச்சு. கீழே வந்து மறுபடியும் ஒருக்கா ரேஞ்சுக்குள்ளே, அதாவது நேத்திக்கோட லோ உடச்சிட்டு மேலே போக பார்த்துருக்கு, முடியல. அங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து தொடர்ந்து விலை கீழே வந்திருக்கு. ஸோ நேத்திக்கோட லோவையும் வேல்யூ ஏரியா லோவையும் உடச்ச பின்னாடி தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 70% வேல்யூ ஏரியா இன்சைடு வேல்யூ, நேத்திக்கோட ஹை லோ இன்சைடு ரேஞ்ச் தான் ஓப்பன் ஆகிருக்கு. விலை அந்த லோவை உடச்சிட்டு கீழே வர பார்த்துருக்கு. கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆகி முடியாதங்காட்டிக்கு மறுபடியும் ரேஞ்ச் அண்டு வேல்யூக்குள்ளேயே வந்துடுச்சு. இதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சைடு ரேஞ்ச் இன்சைடு வேல்யூ தான். மார்க்கெட் ஓப்பனிங் இன்சைடு ரேஞ்ச் இன்சைடு வேல்யூவில் ஆனாலும் ஓப்பன் ஆகி 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹையை உடச்சிட்டு வேல்யூ அண்டு ரேஞ்சுக்கு வெளியில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ப்ரீவியஸ் டே ஹையிலேயே சப்போர்ட் எடுக்குதுங்க. இதை பிரேக் அவுட் எப்போ ஹையை பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சப்போர்ட் எடுத்துகிட்டு விலை புது வேல்யூவை நோக்கி மேலே போயிடுச்சு. ஸோ இன்சைடு ரேஞ்ச் இன்சைடு வேல்யூ அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சைடு ரேஞ்ச் அவுட் சைடு வேல்யூ, அதாவது 70% வேல்யூ ஏரியா இங்கே இருக்குங்க. நேத்திக்கோட ஹை லோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த 70% வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. வெளியில் ஓப்பன் ஆகி ஆனால் நேத்திக்கோட லோக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி விலை கீழே போக பார்த்துருக்கு, முடியல, மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. ரொம்ப நேரம் இருக்க முடியல, மறுபடியும் கீழே நோக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது இன்சைடு ரேஞ்ச் அவுட் சைடு வேல்யூ அப்படி ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸோட சென்டிமெண்ட் ஓவர் நைட்டில் கொஞ்சமாக மாறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகணும், இல்லாட்டி அந்த ரேஞ்சை உடச்சிட்டு புது வேல்யூக்கு மார்க்கெட் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நேத்திக்கோட ஹைலோக்கு உள்ள வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் தான் மார்க்கெட், அதாவது அவுட் சைடு வேல்யூ இன்சைடு ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேத்திக்கோட லோ உடைக்க முடியல, நேத்திக்கோட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. அடுத்து அவுட் சைடு ரேஞ்ச் அவுட் சைடு வேல்யூ, அதாவது ப்ரீவியஸ் டேவோட நேத்தைக்கோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு வெளியில் மார்க்கெட் ஓப்பன் ஆனா, அதாவது நேத்திக்கோட ஹை லோக்கு வெளியில் வேல்யூ ஏரியாவுக்கும் வெளியில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டில் ட்ரேடர் சென்டிமெண்ட் கிளியராக மாறிடுச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட் மறுபடியும் நேத்திக்கோட ரேஞ்ச் ஏரியா வேல்யூ ஏரியாக்குள்ளே போகலைன்னா புது வேல்யூவை மார்க்கெட் ஏற்றுக்குச்சுன்னு அர்த்தம். இப்போ இனிஷியேட்டிவ் பையர்ஸ் இல்லாட்டி செல்லர்ஸ் வந்து தொடர்ந்து விலையை ஒரு சைடில் கொண்டு போவாங்க, ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அவுட் சைடு ரேஞ்ச் அவுட் சைடு வேல்யூனா ட்ரேடர்ஸோட சென்டிமெண்ட் கிளியராக மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ரேஞ்ச் அவுட் சைடு வேல்யூ நேத்திக்கோட ஹைலோக்கு வெளியே 70% வேல்யூ ஏரியாவுக்கும் வெளியில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அன்றைக்கி தொடர்ந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 70% வேல்யூ ஏரியா நேத்திக்கோட ஹை லோ இதுக்கு வெளியில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. வெளியில் ஓப்பன் ஆகி அடுத்த கேண்டிலே வந்து நேத்திக்கோட ஹை அண்டு வேல்யூ ஏரியா ஹையில் சப்போர்ட் எடுத்துட்டு தொடர்ந்து விலை மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இன்சைடு ரேஞ்ச், அதாவது நேத்திக்கோட ஹைக்குள்ளே ஆனாலும் ஓப்பனிங் 5 நிமிஷத்துலேயே மார்க்கெட் நேத்திக்கோட ரேஞ்சை உடச்சிட்டு வெளியே வந்துடுச்சு. ரேஞ்சு உடச்சி வெளியே வந்தோடனே தொடர்ந்து அந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து விலை மேலே போயிடுச்சு, புது வேல்யூவை நோக்கி போயிடுச்சு. அதுக்காக அவுட் சைடு ரேஞ்ச் அவுட் சைடு வேல்யூ நடக்கிற எல்லா நாளுமே இந்த மாதிரி தொடர்ந்து அப் சைடோ டவுன் சைடோ ட்ரெண்டிங் ஆகுமான்னு கேட்டால் அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு மிகவும் குறைவு. மார்க்கெட்டில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாங்க. ட்ரேடர் சென்டிமெண்ட் எப்போ வேணால் மாறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நேத்திக்கோட ஹை லோ வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு.
மேலே போக முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே போக முடியாததுனால மறுபடியும் நேத்திக்கூட ரேஞ்ச் அண்ட் வேல்யூக்கே வந்துடுச்சு மார்க்கெட். இன்சைடு ரேஞ்ச் இன்சைடு வேல்யூக்கே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் எவ்வளோ நேரம் அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதோ அது வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக மாற வாய்ப்பு இருக்குது.